ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குஸ்கா சாதம், அதாவது ரொம்ப மசாலா சேர்க்காம குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப மசாலா ஐட்டம் வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்க்காம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு, இது 1 கிலோ அரிசி, அதுக்கு என்னென்ன ஜாமான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இது நெய், எண்ணெய் 100 எண்ணெய் 100 நெய், அதாவது 1 கிலோ அரிசிக்கு போட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் ஒரு 3 4 போட்டுக்கலாம். சின்னது இருந்தால் பெரிய வெங்காயத்தில் சின்னது, இதனால் பெருசு பல்லாரி வெங்காயம், அதனால் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கணும். வணக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி, 1 கிலோ அரிசிக்கு இது 2 பச்சை மிளகா, தக்காளி 4 தக்காளி போட்டு, உப்பு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்தா தான் அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேகும். நல்லா போட்டு வணக்கிட்டு, இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா, இது இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போடணும். மசாலான்னு பார்த்திங்கன்னா, பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமாக சோம்பு வச்சு மிக்சியில் தூள் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவு போட்டுக்கலாம். போட்டு புதினா கொத்தமல்லி அது ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா எல்லாத்தையும் சுருளை கிண்டி இந்த மசாலா நல்ல கிரேவி பதத்துக்கு வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு 200 ml தயிர் சேர்த்து, ஒரு பெரிய லெமன் அப்படி பிழிஞ்சிட்டாச்சு. அதையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா கிரேவி பதத்துக்கு வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, தண்ணி நம்ம எதில் அரிசி அளக்குறோமோ அதில் 2 ஊற்றிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அதாவது சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி அளந்துருக்கேன், அதில் ஊற்றணும். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு, அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சீரக சம்பா அரிசி அதை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஆக்கும்போது தான் சாஃப்டாக இருக்கும் சாதம். உடனே போடுறதோட நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா சோறு சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்து ஒரு கிண்டி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மறுபடியும் தம் போட்டுடணும். இதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி ரைத்தா வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப காரம் இல்லாமல், மசாலா ஓவராக இல்லாமல் சாஃப்டான சாதமாக நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து மறுபடியும் அது தம்மில் போட்டுருவோம். தம்மில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான குஸ்கா சாதம். அதாவது ரொம்ப அப்படியே கலராக எண்ணெய் அதிகமாக அப்படி இல்லாமல் லைட்டாக, அது நெய்யும் லைட்டாக இருக்கும், அதே நேரத்தில் மசாலாவும் லைட்டாக இருக்கும், சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ரைத்தா ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.